வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நீங்கள் கேட்கவிருப்பது இன்டர்நேஷனல் டே ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது சர்வதேச அடிமைத்தலையை ஒழிக்கும் நாளை பற்றிய சிறப்பு நிகழ்ச்சி. வாங்க நேயர்களே, நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்று டிசம்பர் 2ஆம் நாள், இன்டர்நேஷனல் டே ஃபார் த அபாலிஷன் ஆஃப் ஸ்லேவரி, அதாவது சர்வதேச அடிமைத்தலையை ஒழிக்கும் நாளாக 1986 அனுசரிக்கப்படுகிறது. நம்மில் பல பேருக்கு இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை ஒழிப்பதற்கும் நம்மால் இயன்ற செயல்களை செய்வதற்குமே இந்த நாள் உருவாக்கப்பட்டது என்று கூட சொல்லலாம். இந்த தினத்தை கடைபிடிப்பதற்கான தீர்மானம் ஐக்கிய நாடுகள் சபையால் 1949ஆம் ஆண்டு டிசம்பர் 2ஆம் நாள் கொண்டுவரப்பட்டது. பின்னர் 1986ஆம் ஆண்டு முதல் ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது மனிதர்களை கடத்துவதை தடுப்பதற்காகவும் மற்றும் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் த ப்ராஸ்டிடியூஷன் ஆஃப் அதர்ஸ், அதாவது பாலியல் ரீதியாக துன்புறுத்தி அடிமைப்படுத்தப்படுவதை தடுக்கும் நோக்கத்திற்காக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்த 2023ஆம் ஆண்டின் இந்த நாளுக்கான கருப்பொருள் ஃபைட்டிங் ஸ்லேவரிஸ் லெகசி ஆஃப் ரேசிசம் த்ரூ டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் எஜுகேஷன், அதாவது கல்வி மூலம் அடிமைத்தனத்தின் இன வெறி மரபை எதிர்த்து போராடுதல் என்ற நோக்கத்திற்காக அனுசரிக்கப்படுகிறது. அடிமைத்தலைன்னு சொல்கிறோம், ஆனால் எவையெல்லாம் அடிமைத்தலை என்று பாகுபடுத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா மனிதர்கள், அதுவும் குறிப்பாக குழந்தைகளை கடத்துவது, பெண்கள் ஆண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாவது, சின்னஞ்சிறு குழந்தைகளை கட்டாயப்படுத்தி மிகவும் கடினமான வேலைகளுக்கு உட்படுத்துவது, கட்டாயப்படுத்தி பெண்களை திருமண பந்தத்தில் தள்ளுவது மற்றும் குழந்தைகளை மிரட்டியும் கட்டாயப்படுத்தியும் தீவிரவாத செயல்களுக்கு ஆயுதமேந்த வைப்பது, இப்படி பல செயல்களை கூறலாம். இதற்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, அதுதான் மாடர்ன் ஸ்லேவரி என்று கூறுகிறார்கள். இந்த அடிமைத்தனத்துக்கு எவ்வளவு மாடர்னான பெயர் பார்த்தீர்களா? இன்னும் சொல்லப்போனால் பெற்றோர்களே தங்கள் குடும்ப கஷ்டத்திற்காக பிறந்த குழந்தைகளை விற்க முற்படுகிறார்கள் மற்றும் தங்கள் பிள்ளைகளை சிறு வயதிலேயே பட்டாசு தொழிற்சாலை, சாயப்பட்டறை தொழிற்சாலை, தீப்பெட்டி தொழிற்சாலை, பஞ்சாலைகள் போன்ற உயிருக்கு தீங்கு விளைவிக்கும் அபாயகரமான வேலைகளுக்கும் அனுப்புகிறார்கள். இவையெல்லாம் அந்த ஒரு சான் வயிற்றுக்காகத்தானே. இதெல்லாம் நினைத்தாலே மிகவும் வேதனையாக உள்ளது. இப்படி தீங்கு விளைவிக்கும் அபாயகரமான வேலைகளுக்கு அனுப்புவதனால் அவர்கள் குழந்தைகளின் உடல்நிலைதான் பாதிக்கப்படுவது என்பதை அவர்கள் உணர்கிறார்களா என்று புரியவில்லை. அது மட்டுமல்லாமல் பெண் குழந்தைகளை மேஜர் ஆவதற்கு முன்பே கட்டாயப்படுத்தி திருமணம் செய்வது, இதையெல்லாம் தடுத்தாலே இந்த அடிமைத்தனங்களை சிறிதளவாது குறைக்க வழி கிடைக்கும். இன்னமும் சில பேர் பெரிய பண முதலாளிகளிடம் நிறைய கடன் வாங்கி அதன் வட்டியை செலுத்த முடியாமல் காலம் முழுவதும் மொத்த குடும்பமுமாக அந்த முதலாளிகளிடம் கொத்தடிமைகளாக வேலை செய்வதும் நடந்துதான் கொண்டிருக்கிறது. இதனை பெரும்பாலும் கல் குவாரிகளில் காண முடியும். படிக்காத பாமர மக்கள் வேறு வழி தெரியாமல் தங்கள் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய அடி வாங்கியும் மிதிப்பட்டும் தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க கூட வாய்ப்பில்லை. இவ்வளவுதான் அடிமைத்தலைகள் என்று ஆணித்தரமாக கூற முடியாது. இன்னமும் பல பேர் பலவிதமான கொடுமைகளுக்கு ஆளாக்கப்பட்டு எதையும் வெளியே சொல்ல பயந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பதும் அடிமைத்தனத்தை சேர்ந்ததே. இந்த நவீன அடிமைத்தனத்துக்கு 40 மில்லியனுக்கும் மேலான மக்கள் ஆளாகி இருக்கிறார்கள் என்று இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கூறுகிறது. 150 மில்லியனுக்கும் மேலான குழந்தை தொழிலாளர்கள் கொத்தடிமைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல் நம்மை திடுக்கிட வைக்கிறது. இது கிட்டத்தட்ட உலகில் 10ல் 1 பங்காக உள்ளது. இதை கேட்கவே மனசு ரொம்ப பாரமாக இருக்கிறது. இவற்றையெல்லாம் எவ்வாறு தடுக்கலாம் என்று கூட சிலர் யோசிக்கலாம். இதற்கென்று சில நிறுவனங்கள், அதாவது இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் மற்றும் பல தொண்டு நிறுவனங்கள் உள்ளன. முறையான வழியில் புகார் அளித்தால் இவ்வகையான செயல்களை நம்மால் இயன்ற அளவில் கட்டுப்படுத்த முடியும் என்று நம்பலாம். இதற்கு நம்மாலான உதவிகளை எந்த முறையிலாவது இந்த உலகத்துக்கு வழங்கி மிக கொஞ்சம் பேரையாவது இதிலிருந்து விடுவிக்க முடியுமா என்பதை சிந்தித்து பார்க்கவே இந்த நாள் நமக்கு நினைவூட்டுகிறது. அதனால் சிந்திப்போம், செயல்படுவோம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாய் இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லூசியா டாமினிக். தொடர்ந்து கேளுங்கள். இது உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4.